ஓகே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பில்ட் இண்டஸ்ட்ரி நம்பர் அந்த மேஜிக்கல் கான்டினென்ட் சாப்டர் 68 அண்ட் 69 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, 67 வரையும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ணலாம். செக் அவுட் பண்ணுறதுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் செல்ல அப்புறம் ருசிலினா காமிக்கிறாங்க. நம்ம ருசிலினா வந்து நினச்சிட்டு இருக்க ஆஃபீஸ் எம்ப்ராய்டர் படையெல்லாம் வேகமா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பான். பிளான்ல எதுவும் சொதப்பல் ஏற்பட்டுச்சுன்னா, நீ என்ன தெரியுமா பண்ற? நம்மளோட கேட்டுக்குள்ள வந்துரு அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஹீரோவோடைய பேச்ச கேட்டுக்கிட்டு இப்ப அவங்களும் என்ன தெரியுமா பண்றாங்க? எல்லா சோல்ஜரையும் வழிநடத்த ஆரம்பிக்கிறாங்க. இதேமாரி கேட்டுக்குள்ள வந்துருங்கன்னு சொல்லிட்டு, இப்போ எல்லா சோல்ஜரும் சேர்ந்துட்டு கேட்டுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்து நம்மளோட ஆஃபீஸ் சோல்ஜர்ஸ்லாம் என்ன தெரியுமா பண்ணிட்டுருக்காங்க? அவங்கள போட்டு தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமா வந்துட்டுருக்காய்ங்க. கேட் இருந்தா என்னடா கேட்ட உடைச்சுக்கிட்டு உள்ள போகணும்டா அப்படிங்கிற மாரி தான் ஆஃபீஸ் மெம்பர் நெனச்சிட்டு இருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சோல்ஜர் துப்பாக்கி வச்சிருக்காய்ங்க. அதுவும் மாடர்னைஸ்டு துப்பாக்கி. ஸோ, இப்ப எல்லா சோல்ஜர்ட்டயும் சொல்றாய்ங்க, யார் யாரெல்லாம் எனிமி சோல்ஜரோ அவங்கள நேரடியா பார்த்து அட்டாக் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு, நம்ம ஆஃபீஸ் மெம்பர சோல்ஜரா நெனச்சிட்டு இருக்காய்ங்க. என்னடா அது பைப் வச்சு பித்த காட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம ஆளுங்க ஃபயர்ன்னு சொன்ன உடனே நம்ம சோல்ஜர் எல்லாம் சேர்ந்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாய்ங்க. அங்க இருக்க ஆஃபீஸ் மெம்பர் சோல்ஜர் வந்துட்டு ஒரு ஹெவியான இது வச்சிருப்பாய்ங்க. எப்படி சொல்றது? ஒரு வெஸ்ட் ஒண்ணு வச்சிருப்பாய்ங்க. அந்த வெஸ்ட்டுக்குள்ள எல்லாம் சேர்ந்து பூந்துக்கிட்டு போயிட்டு அது அடிக்குது. இவங்கலாம் பார்க்குறாங்க, எப்புட்றா இந்த ஆர்மர்லாம் தாண்டி இது வந்து அடிக்குது? இது இந்த டிராகன் ஸ்கேல்லேலாம் பண்ணதாச்சடா அப்படிங்கிற மாரிலாம் அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாய்ங்க. இந்த நேரத்தில ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறான், அது டிராகன் ஸ்கேலன் தானே, என்ன ஸ்கேலன் தானே, மாடர்னைஸ்டு வெப்பன்டா. இந்த வெப்பனுக்கு முன்னாடி யாராலயும் முன்னாடி நிக்க கூட முடியாது அப்படிங்கிற மாரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். சரி ரிச்சர்டு, இந்த பேட்டில் நான் சொன்னபடி ஜெயிச்சுட்டேன். அடுத்த பேட்டில் இருந்தா கூப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. என்னடா அது இவன் சொன்னபடி எல்லாமே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிச்சர்ட் பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் நம்ம சோல்ஜர்லாம் கொண்டாட ஆரம்பிக்கிறாய்ங்க. ஒருத்தன் கூட இறக்கல நம்ம இதுலேருந்து. அவங்க இதில எல்லாருமே இறந்துட்டாய்ங்க. அதுவும் இல்லாம திரும்பி ஓடி போய்ட்டாய்ங்களே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்கானுங்க. இந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, 3 அசாசின் என்ன தெரியுமா பண்றாங்க? நம்மளுடைய கேஸ்டலுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த 3 அசாசின யார் அனுப்பிச்சு வச்சிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆஃபீஸ் எம்பரர் தான் அனுப்பிச்சு வச்சிருப்பாரு. இதேமாரி வெல்மினாவ போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு, அங்க இருக்க சோல்ஜர்ட்டலாம் நம்மளோட அசாசின் லீடர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். வெல்மினா போட்டு தள்ளுறது தான் உங்களோட பிரையாரிட்டியா இருக்கணும். வெல்மினா போட்டு தள்ள முடியலன்னு நீங்க என்ன தெரியுமா பண்ற? அவனோட ரத்தத்த எடுத்துட்டு வந்துருங்க. இல்லைன்னா டியூக் ரிச்சரோட ரத்தத்த எடுத்துட்டு வந்துருங்க. அப்படிங்கிற மாரிலாம் நம்ம அசாசின் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சோல்ஜர் வர்றான். இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட சோல்ஜர் தான். அவன் வந்துட்டு அவன் குதிரை கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த வாட்டி தான் நம்ம எந்த விதமான சோல்ஜரையும் இறக்கல. இதுக்கெல்லாமே காரணம் வந்துட்டு நம்மளுடைய ரெயின் தான் அப்படிங்கிற மாரி பாராட்டிட்டு இருக்கான். அந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அசாசின் லீடர் இருக்கான்னா, அவன் பார்த்தீங்கன்னா, அவன கொலை பண்ணிடுறான். கொலை பண்ணிட்டு அவனோட உருவத்த வந்து காப்பி பண்ணிக்கிறான். இது மூலியமா எப்புட்றா காப்பி பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இவங்கலாம் டார்க் மேஜ சேர்ந்தவங்க. டார்க் மேஜ் எல்லாமே ஓரளவு எல்லாத்தையும் பண்ண முடியும். ஸோ, ஃபைனலா பார்த்தீங்கன்னா, அவனோட உருவத்தையும் ஆட்டைய போட்டுட்டு சொல்றான், "என்னோட ஷேடோக்குள்ள வந்துட்டு நீங்க ஒளிச்சுக்கங்க. எப்ப தேவைப்படுதோ நான் உங்கள கூப்பிடுறேன். அப்போ வந்துட்டு நீங்க எல்லாரையும் அட்டாக் பண்ணலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் வெல்வினாவ தேடுறதுக்கு இந்த சோல்ஜர யூஸ் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, மத்த சோல்ஜர் கூடலாம் கலந்து பேசிட்டு இருக்கானுங்க. அந்த இருக்க சோல்ஜர்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதேமாரி ரெய்ன் வந்து ஒரு பார்ட்டி வைக்கிறாராம், அங்க போய் கலந்துக்கலாமான்னு சொல்லிட்டு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோல்ஜர் கலந்துக்கிறாப்புல. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு அசாசின்ங்கிறத புரிஞ்சுக்கங்க. இதுக்கப்புறம் எல்லா சோல்ஜரும் சேர்ந்து பாராட்டிட்டு இருக்கானுங்க ஹீரோவ. இதேமாரி உங்களால பார்த்தீங்கன்னா 2 போர் ஜெயிச்சுட்டோம். இது 3வது போரு. இத மட்டும் ஜெயிச்சிட்டோம்னா நம்ம ஒரு ஹேட்ரிக் அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி அவங்கலாம் சூப்பரா வந்து பாராட்டிட்டு இருக்கிறானுங்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு எல்லாரும் ஜாலியா கொண்டாடுறான். அதேமாரி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஒண்ணு சொல்றான். "நெறைய குடிக்காதீங்க. நாளைக்கு இன்னொரு போர் இருக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் வெல்வினா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்க நம்மளுடைய எனிமிய சேர்ந்தவங்க தான். ஆனா எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதேமாரி ஹீரோ வந்து ஒரு ஆஃபர் குடுத்துருப்பான். என்னோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆயிடுறான்னு சொல்லிட்டு. ஆனா என்ன, அவங்க வந்துட்டு இன்னும் ஒத்துருக்க மாட்டாங்க. தன்னுடைய அப்பாவ பார்க்குற வரையிலும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, அவங்க யோசிச்சுட்டே போயிட்டுருக்காங்க. ச்சே! இதேமாரி நம்ம எலிமினேஷன சேர்ந்தவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட அசாசின் இருக்கான். ஃபைனலா நம்ம வெல்வினா பார்த்தாச்சு. இவங்கள போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு, வெல்வினா யோசிச்சிட்டே போயிட்டுருக்காங்க. ஹீரோட ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கலாமா? நம்ம எலிமினேஷன சேர்ந்தவங்களாச்சே. நம்ம இப்ப சப்போர்ட் பண்றோம்னா, நம்மளோட மக்கள எதிர்க்கிறாப்ளாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப யோசிச்சுட்டுருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஷேடோ தெரியுது. யார்ரா அது? என் கண்ணு முன்னாடி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெல்வினா கத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவன் சொல்றான், "லேடி வில்பினா நான் தான்" அப்படிங்கிற மாரி அவன் சொல்லிட்டு இருக்கான். "ஓ! கரண் நீதானா?" அப்படிங்கிற மாரி அவங்க கேட்குறாங்க. "ஓ! இவன் பேரு கரணா?" அப்படிங்கிற மாரி நம்ம அசாசினும் புரிஞ்சுக்கிறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வெல்வினா வந்து சிந்திக்கிறாங்க. "லேடி வில்வினாவா? இங்க இருக்கிற சிட்டில யாரும் என்னைய லேடி வில்வினான்னு கூப்பிட மாட்டானுங்களே! ஃபினான்ஷியல் ஆஃபீசரு இல்லைன்னா ஃபினான்ஷியல் மினிஸ்டர்ன்னு சொல்லி கூப்பிடுவாங்க." "ஆமா கரண், இத மாரி லைலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ண கட்டி வைக்கிறதா சொன்னாங்களே உனக்கு, எது என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி ஒரு பொய்ய சொல்லி பார்க்குறாங்க. அவனும் சரி சமாளிக்கணும்னு சொல்லிட்டு, "ஆமாங்க, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் டெம்பர் தான். இருந்தாலும் நல்ல பர்சன். நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தான் இருக்கேன்" அப்படின்னு சொல்றான். இந்த டயத்துல நம்ம லேடி வில்வினா புரிஞ்சுக்கிறாங்க. இவன் அவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் "உண்மையிலே நீ யாருப்பா? நீ எனக்கு தெரிஞ்ச வரையும் கிரணா இருக்க வாய்ப்பே இல்லையே" அப்படிங்கிற மாரிலாம் நம்ம லேடி வில்வினா கேட்குறாங்க. அந்த டயத்துல அவன் கேட்குறான், "ஆமா எப்படி கண்டுபிடிச்சீங்க? இவ்வளோ ஷார்ப்பா இருக்கீங்களே! என்னோட மேஜிக் எதுவும் தென்பட்டுச்சா?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறான். அந்த டயத்துல அவன் சொல்றான், இங்க இருக்க ஊர்ல யாருமே என்னைய பார்த்தீங்கன்னா லேடி வில்வினான்னு கூப்பிட மாட்டாங்க. எல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்டர்ன்னு தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஆனா, நீ லேடி வில்வினான்னு கூப்பிட்டு மாட்டிக்கிட்டியே! அப்படிங்கிற மாரிலாம் நம்ம வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா, லைலான்னு இந்த ஊர்ல யாருமே கிடையாது. நான் சும்மா போட்டு வாங்கினேன் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. பரவால்ல, டியூக் ரிச்சரோட டாட்டர்னா சும்மாவா? இவ்வளோ புத்திசாலியா இருக்கீங்களே! என்ன தைரியம் இருந்தா நீ ரெயன் மாஸ்டர கொலை பண்ண வந்திருப்ப அப்படிங்கிற மாரிலாம் அவன் கேட்குறாங்க. அந்த டயத்துல அசாசின் சொல்றான், "கொல்ல வந்ததே உன்ன தான்ம்மா. நான் ஏம்மா ரெயன் எட்கரெல்லாம் கொல்ல போறேன்? எனக்கு இதேமாரி பார்த்தீங்கன்னா, எம்பரரோட ஆர்டர் வந்திருக்கு. சரி உன்ன போட்டு தள்ளிட்டு கிளம்புறேன்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ரிச்சர்ட் வந்து சொல்லியிருப்பாரு. அதாவது
அதாவது நம்ம வில்லியனோ அப்பா, "உன்னோட ரத்தம் வந்துட்டு ஐலின் சிட்டில பட்டாலே என்ன தெரியுமா நடக்கும்? நீ வந்துட்டு ஒரு மான்ஸ்டர வந்து அவேக்கன் பண்ணுவ. அந்த மான்ஸ்டர் வந்து என்ன தெரியுமா பண்ணும்? இங்க இருக்கிற 2 கான்டினென்ட்டையும் போட்டு தள்ளிரும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருப்பாங்க. இந்த இடத்துல வில்வினா கேட்கறாங்க, "டேய் நான் மட்டும் செத்துட்டேன்னா, இங்க இந்த மான்ஸ்டர் வந்து வந்துரும்டா. இந்த மான்ஸ்டர் வந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா உனக்கு? இந்த மான்ஸ்டர் வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா, 2 கான்டினென்ட்ல இருக்க எல்லாரையும் கொலை பண்ணிரும். குழந்தைங்க, அது மட்டும் இல்ல கர்ப்பிணி பெண்கள் யாருன்னு கூட பார்க்காது எல்லாரையும் கொலை பண்ணிரும்." அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம அசாசின் சொல்ல வர்றான், "நான் எம்பரர் கீழ தான் ஒர்க் பண்ணக்கூடிய ஆளு. இதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். நான் உன்னை போட்டு தள்ளுறது தான் மிஷன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இந்த டயத்துல லேடி வில்மனா சொல்றாங்க, "நீ ஒரு நாய விட கேவலமானவனான்னு சொல்லிட்டு." நம்மளோட ஆளு கடுப்பாகுறான். என்ன தைரியம் இருந்தா ஒரு நோபுல நாய்க்கு கீழ கம்பேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்ப அட்டாக் பண்ண வர்றாங்க. இந்த டயத்துல பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தடுக்குறாங்க. எத வச்சுன்னா, ஃபோர்க் வச்சு தடுக்குறாங்க. வேற யாரும் கிடையாது. நம்ம ஐரா தான். ஐரா பார்த்தீங்கன்னா, மேஜிக்லயும், ஸ்ட்ரென்த்லயும் ரொம்ப சிறந்தவங்க. இத்தன நாள் பேசியிருக்க மாட்டாங்க. இப்ப தான் மொத முறையா பேச ஆரம்பிக்கிறாங்க. "என்ன தைரியம் இருந்தா எங்களோட பிரதரோட ஃபினான்ஷியல் மினிஸ்டர நீ அட்டாக் பண்ணலான்னு பார்ப்ப." அப்படிங்கிற மாரி அவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு பேச மாட்டாங்கன்னு நெனச்சேன். இவ்வளோ நல்லா பேசுதே! அப்படிங்கிற மாரி நம்ம லேடி வில்வினா பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் சொல்றான், "என்னம்மா ஃபோர்க் வச்சு என்னை தடுக்கலான்னு பார்க்குறியா? உன்னையும் சேர்த்து போட்டு தள்ளுறேன்டா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, "முடிஞ்சா போட்டு தள்ளிப்பாரு. இன்னையோட உன்னைய முடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப டார்க் மேஜ் விசஸ் லைட் மேஜ்ன்னு ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ப அந்த ஐரா பொண்ணு இருக்குல்ல, அவங்க வந்து லைட் மேஜ், இவன் வந்து டார்க் சைடு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஃபைட்ட பார்த்தீங்கன்னா, செம மும்முரமா போயிட்டுருக்கு. அவங்க ஃபோர்க் வச்சு தடுத்துட்டு இருக்காங்க. இவன் கத்தி வச்சு சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த டயத்துல டியூக் ரிச்சர்ட் வந்துட்டு என்ன தெரியுமா கேட்க ஆரம்பிக்கிறாரு? இதேமாரி அது டிராகன் ஸ்கேல்ல பண்ணதா இருந்தாலுமே, அந்த ஆர்மர்லாம் கிழிச்சிட்டு அவங்கள கொலை பண்ணுது. அந்த ரேஞ்சுக்கு வெப்பன் நீங்க எப்படி ரெடி பண்ணீங்க? அப்படிங்கிற மாரிலாம் கேட்கறாங்க. அதுக்கு வந்துட்டு ஹீரோன்னு சொல்றான், "இந்த வெப்பன்லாம் பார்த்தீங்கன்னா, சாதாரண வெப்பன் தான். இத விட அட்வான்ஸ் லெவல் வெப்பன்லாம் இருக்கு. அந்த வெப்பன மட்டும் நான் உருவாக்கிட்டனாலே போதும். எங்களுடைய டெரிட்டரி தான் பார்த்தீங்கன்னா, வெப்பன் மேனுஃபேக்சர்லயும் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, நாங்க தான் பணக்காரங்க இருப்போம். எங்க டெரிட்டரிட்ட யாருமே வச்சுக்க மாட்டாங்க." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கான். மெய்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டியூக் ரிச்சர்ட் வந்து புரிஞ்சுக்கிறாரு. ஏதோ ஒரு அனானிமஸ் எனர்ஜி வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, லேடி வில்வின் அங்க இருக்காங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு வந்து மெய்டு வந்து பதில் சொல்றாங்க. "கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கார்டனுக்கு தான் போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆனானுங்க எங்களுக்கு தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரிச்சர்ட் வந்து சொல்றாரு, "எனக்கு எதோ டவுட்டா இருக்கு. யாரோ வந்துட்டு என் பொண்ண கொலை பண்ண தான் அனுப்பியிருக்காங்க." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்து சொல்றான், "ஆகா மான்ஸ்டர் ரிலீஸ் ஆயிற போது லேடி வில்வின காப்பாத்தணும்னு" சொல்லிட்டு அவர் முன்னாடி போறாரு. நம்ம மெய்டும் ரிச்சரும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. யாருன்னா நம்ம ஹீரோவ ஃபாலோ பண்ணிட்டு, இப்ப ஹீரோ என்ன தெரியுமா பண்றான்? மாடர்னைஸ்டு கன் எடுத்துக்கிறான். ஓகேவா? மத்தவங்கள்ட்ட இருக்கிறது நார்மல் கன்னு. ஹீரோட்ட இருக்கிறது மட்டும் மாடர்னைஸ்டு கன்னு. ஃபைனலா பார்த்தீங்கன்னா, நம்ம ஐரா வந்துட்டு அங்க இருக்க அந்த அசாசின வந்துட்டு சமாளிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப ஃபைனலா ஹீரோ வந்து இத பாத்துர்றான். ஹீரோ வந்துட்டு நம்ம போர்க்க வச்சுட்டே இவ்வளதையும் தடுத்துருக்கானேன்னு சொல்லிட்டு, "நல்ல வேள நீ லேடி வில்மினாவ காப்பாத்துன" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டுருக்காங்க. "ஆமாங்க. இதே மாரி உங்களோட ஃபினான்ஷியல் மினிஸ்டர நான் எப்படி காப்பாத்தாம இருப்பேன்? நீங்க எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தந்திருக்கீங்க. நீங்க நல்லா இருந்தா தான் நானும் நல்லா இருக்க முடியும்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. "கவலைப்படாத. இதுக்கு நான் உனக்கு நல்ல பிஸ்கட் தர்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான், "என்னப்பா அசாசினே மறுபடியும் பாக்குறோம். சரி இந்த வாட்டி உன்னை போட்டு தள்ளிடுறேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்றான். அந்த டயத்துல அந்த அசாசின் சொல்றான், என்ன வேணா பண்ணிக்க. எக்காரணத்த கொண்டும் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை உண்ம வராது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டுருக்கான். அதேமாரி பார்த்தீங்கன்னா, ஷேடோ கீழ 2 அசாசின் இருந்தான். இல்ல இப்ப அந்த 2 அசாசினையும் பார்த்தீங்கன்னா, அவன் வந்துட்டு இப்ப கூப்பிடுறாப்புல. யார கொலை பண்றதுக்குன்னா, ரிச்சர்டையும் அதேமாரி நம்ம வெலேடி வில்பினாவையும் தான். ஸோ ஃபைனலா 2 அசாசின வெளில வர்றாய்ங்க. இதோட இந்த சாப்டரையும் முடிச்சிடுறாய்ங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன். தேங்க் யூ. பாய்.